ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியம், அத்தியாவசியம், தேவையான காரியம். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கும் உங்களை வழிநடத்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது இந்த உலகத்தில் நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நம்மை பலப்படுத்துவது பரிசுத்தாவியானவர் தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இயேசுவை பற்றி சொல்ல நாம் வெட்கப்படுவதில்லை. நாம் பலன் பெற்று ஆவி ஆத்மா சரீரத்திலே பலன் பெற்று இயேசுவே கர்த்தர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று எங்கும் அவரை குறித்து சாட்சி சொல்ல முடியும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வந்த ஆண்டவர் பரிசுத்தாவியானவராக திரித்துவத்தின் 3வது நபராக நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடார். என்றென்றும் நம்மோடு அவர் இருப்பார். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு ஏன் தேவை? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சியை தருகின்ற ஆவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் உலகம் தர முடியாத, உலகத்தால் தரக்கூடாத, உலகத்தால் அவனை விட்டு எடுக்க முடியாத பரம சந்தோஷத்தை பெறுகிறான். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, யோவான் 14:16 சொல்கிறது, அவர் வேறொரு தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். He is called as another comforter. நம்மை தேற்றுகிறவர். துயரம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். பாடுகள், கண்ணீர், கஷ்டம், வேதனை நிறைந்த ஒரு உலகிலே வாழ்கிறோம். ஆனால் தேற்றரவாளனாயிருந்து அவர் நம்மை அனுதினமும் தேற்றுகிறார். நம்முடைய வேதனைகளிலே, பாடுகளிலே, துயரங்களிலே நம்மை தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தை எடுத்து போடும் பரிசுத்த ஆவியானவர், பலத்தை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர், தெளிந்த புத்தியை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர், அன்பை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 13:52 சொல்லுது. நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது ஒரு விவரிக்க முடியாத மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி, உலகத்தால் தர இயலாத ஒரு மகிழ்ச்சி, உலகத்தால் என்னை விட்டு எடுக்க முடியாத ஒரு பரம மகிழ்ச்சி என்னை நிரப்பியது. அதனால தான் எபேசியர் 5:18 சொல்லுகிறது, ஆவியிலே நிறைந்திருங்கள். Be filled with the Spirit. Be filled with the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு நாள் பெற்ற அனுபவத்தோடு நின்று போய்விடக்கூடாது. ஒரு நாள் குளிக்கிறோம், அதுக்குன்னு டெய்லி we are டேக்கிங் பாத். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியான ஒரு ஆழ்த்தத்துவம் மிக்கவர். எபேசியர் 4:30 சொல்கிறது, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். Do not grieve the Holy Spirit. கலாத்தியர் 5:22-23 சொல்ல வேண்டமாக, ஒரு மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய திவ்ய சுவாபங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், பண்புகள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 கனியினால் அவன் நிரப்பப்படுகிறான். அதன் பின்பு அவன் தொடர்ந்து ஜெபிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் முன்வந்து அதை செய்யும் பொழுது, தினமும் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, அவன் ஊழியம் செய்யும் பொழுது, இயேசுவை பற்றி சாட்சியை அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், தீர்க்கதரிசனம் உரைக்கும் வரம், விசுவாசம் என்னும் வரம், அற்புதங்கள் செய்யும் சக்தி என்னும் வரம், குணமாக்கும் வரங்கள் என்னும் வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்னும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம் என்னும் வரம், இந்த 9 வரங்களும் அவன் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் சீஷர்கள் இந்த வரங்களினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். பேதுருவின் நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். அசுத்த ஆவிகள் விலகி ஓடின. பவுலின் சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாலையும் எடுத்து வியாதிஸ்தர்கள் மேல் போட வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயின. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் இருந்தவனான ஸ்தேவான் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தான். பவுல் செய்த அதிசயங்கள் அற்புதம் கண்டு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லிக்கொண்டே போகிறது. சாதாரண சீஷர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பலத்த அற்புத அடையாளங்களை செய்து தேவனுக்கு உகந்த சாட்சிகளாய் விளங்கினார்கள். இந்த பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவரா? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவர்களுக்கு என்னெல்லாம் சிலாக்கியம் கிடைக்கும்னா, பரிசுத்தாவியானவர் இந்த ஆவியானுடைய சுவாபங்கள் எப்படி என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அவர் ஞானத்தை அருளுகிறவர். ஞானமே இல்லை, படிப்பில் எப்பொழுதும் தோல்வி என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஞானத்தின் ஆவியானவரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். நானும் படிப்பிலே தோல்வி அடைந்தவன் தான். 3 ஆண்டுகள் முடிக்க வேண்டிய MCA பட்டத்தை 7 ஆண்டுகள் படித்த மெத்த மேதாவி நான். ஆனால் அதன் பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்ப 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 தேவனுடைய படிப்பை ஆசீர்வதித்தார். 3 ஆண்டுகள் படிக்க வேண்டிய படிப்பை போராடி 7 ஆண்டுகள் முடித்த பின்பு, நான் அதன் பின்பு MCA முடித்த பின்பு அதே பாடத்தில் MPhil படிக்க கிருபை செய்தார். செட் என்ற போட்டித் தேர்வை முடிக்க கிருபை செய்தார். PhD கம்ப்ளீட் பண்ண கிருபை செய்தார். அதே பாடத்தின் மூலமாக ஒரு கல்லூரியின் துணை முதல்வர், ஏறத்தாழ 1000 மாணவ செல்வன் படிக்கிற ஒரு கல்லூரியின் துணை முதல்வராக பணியாற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தார். உங்களுக்கும் விதமாய் செய்வார். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை உயர்த்தும்.
யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனிதன். அவனை ஆண்டவர் எகிப்து முழுமைக்கு அதிகாரியை உயர்த்தினார். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோன் அரசாங்கத்திலே உயர் அதிகாரிகளாக பணியாற்றினார்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த ஞானம் வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக தேவனிடத்திலே மன்றாடுங்கள். பரிசுத்தாவியை பற்றி இன்னொரு காரியமும் ஏசாயா 28:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நான் வாசிக்கிறேன். அவர் யாரா? திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன். திராணியும் வல்லமையும் உடையவர், வல்லமை உள்ளவர். ஒரு பக்கம் புறாவை போல சார்ந்த குணம் உள்ளவர் என்றாலும் மறுபக்கம் அவர் வல்லமை உள்ளவர். வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பது அவருக்கு லேசான காரியம், அது அவருக்கு சாதாரண காரியம். யாருக்கு இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார்? 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் 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 என்று தாகத்தோடு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவார். உன் சந்ததியின் மேல் நான் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே போல் லூக்கா 11:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையில் 18வது வயதிலே 1991 கல்லூரி படித்து 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை ஒப்புக்கொடுத்தேன். இயேசுனுடைய பாவங்களை மன்னித்தார், விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு தந்தார். அதன் பின்பு நான் T.L. ஆஸ்பான், ஓரல் ராபர்ட்ஸ் போன்ற பக்தர்களுடைய வாழ்க்கையை வாசித்து பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு தேவை என்று வேதத்திலிருந்து அறிந்து கொண்டேன். வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டேன். இந்த பக்தருடைய வாழ்க்கையிலிருந்தும் அறிந்து கொண்டேன். அதற்காக 2 மாதங்கள் விடாப்பிடியாய் ஒரு கோடை விடுமுறையில் ஜெபித்தேன். ஒரு நாளில் 2 மாதங்கள் கழித்து தகத்தோடு நான் 2 மாதங்கள் போராடி தனி அறையிலே மேல் மாடியில் எங்களுடைய வீட்டில் 33 5ஆம் தெரு ஆசிரியத்து என்ற எங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மாடியிலே உட்கார்ந்து கொண்டு முழங்கால் படியிட்டு கொண்டு நான் தகத்தோடு ஜெபித்தேன். 2 மாதங்கள் கழித்து விடுமுறைக்காக என்னுடைய தாத்தா வீடு பாளையங்கோட்டை சாந்தினருக்கு வந்த பொழுது அந்த வீட்டிலே வைத்து ஆண்டவர் என்னை வல்லமையாய் அபிஷேகித்தார். ஏராளம் அந்நிய மொழிகளை பேசி நவநாவுகளால் தேவனை துதிக்கும்படி செய்தார். இப்பொழுது கூட நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்தாவினர் இறங்கி அந்நிய பாஷையிலே அவரை புகழ, தேவனுடைய மகத்துவத்தை சொல்ல, பல காரியங்களை பேச கிருபை செய்கிறார். உங்களுக்கும் அந்த அனுபவத்தை தருவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கலாத்தியர் 2:6 ரோமர் 2:11 அப்போஸ்தலர் 10:34 3 வசனங்கள் சொல்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என்னை அபிஷேகித்த ஆண்டவர் உங்களையும் அபிஷேகிப்பார். நீங்கள் கேட்க வேண்டியது விதண்டவாதம் பேச வேண்டாம், இதை குறித்து தர்க்கம் பண்ண வேண்டாம். நீங்கள் எனக்கு இந்த அனுபவத்தை தாருங்கள் என்று கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். அவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார், கட்டாயம் உங்களுக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரால் என்னை அபிஷேகம் என்று சொல்லி தாகத்தோடு அபிஷேகத்திற்காக காத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளை அபிஷேகியும் 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 அபிஷேகியும். ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பரிசுத்தாவின் முழு நிறைவை பெற வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை நிறைவாய் நிரப்பும்.
நிறைவாய் நிரப்பும். பரிசுத்தாவியானவரால் நிரப்பும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்கு ஆண்டோடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த பழைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, நன்மைகளை பெற்றிருப்பீர்கள். நான் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்தலாம். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.